எகிப்தில் இருக்கிற பிரமிடை கூட நம்மளால திரும்ப கட்டிட முடியும். ஆனால் ஏஆர் ரஹ்மான் போட்ட இந்த 5 சாங்ஸை யாராலையும் திரும்ப கம்போஸ் பண்ணவே முடியாது. இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்கை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். பாருங்க. முதல்ல பார்க்க போகிறது மரியான் படத்தோட சாங். இந்த சாங்னாலே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அதே நேரம் இந்த சாங் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது இந்த ஒரு நாதஸ்வர பீஜம் தான். நார்மலாகவே நம்ம ஏஆர் ரஹ்மான் நாதஸ்வர பீஜமில் பூந்து தான் விளையாடுவார். அதே மாதிரி தான் இதுலேயும் பட்டையை கிளப்பியிருப்பார். அதுவும் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் இவனோட வாய்ஸில் இந்த சாங் வந்தது இந்த சாங்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா நெத்தில் குழம்பு வாட எங்க நீரோடி காத்து வரிகள் நிறைஞ்ச வரிகளோட இருக்கிற இந்த ஒரு சாங்கை யுவன் வாய்ஸை கேட்கும் போது அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லைனை நிறைய பேர் அவங்க லைஃபோட ரிலேட் பண்ணிட்டே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது அழகிய தமிழ் மகன் படத்துல வந்த இந்த ஒரு சாங். மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். இந்த சாங் வந்த புதுசுலேருந்தே பயங்கர ஃபேமஸ் தான். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் ட்ரெண்டாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா புதுசாக இந்த சாங்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்த சாங்கில் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இந்த சாங்க்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது ராவணன் படத்தோட சாங். ஏஆர் ரஹ்மானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ்ல இந்த ஒரு ராவணன் படத்தோட ஆல்பமுமே ஒன்று. சாங் பிஜிஎம்னு எல்லாமே அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதுல ஃபேன்ஸ் ஃபேவரட்டா அமைஞ்சது இந்த ஒரு சாங் தான். அதுவும் இந்த சாங்ல வந்த அழகான வரிகள் தான் நம்மள திரும்ப திரும்ப அந்த சாங்கை இன்ன வரைக்குமே கேட்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது ராயன் படத்தோட சாங். நம்ம கைக்குள்ள இல்ல இந்த சாங்ல பயங்கர ஃபேமஸான லைன்னா எது? நிச்சயமா இந்த ஒரு லைன் தான். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த சாங் முதல்ல ரிலீஸ் ஆனோடனே எல்லாருமே அவங்களோட லவ்வருக்கு ஸ்டேட்டஸா வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது தங்கச்சிக்காக பாடப்பட்ட வரின்னு. அந்த லைன் மட்டும் இல்லை, இந்த ஒரு சாங்கை ஏஆர் ரஹ்மான் பீட்டில் கேட்கும் போது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது ஐ படத்தோட சாங். ஏஆர் ரஹ்மானான நான் லவ் சாங்கில் மட்டும் இல்லை, லவ் ஃபெயிலியர் சாங்லேயுமே கிங்கு தாங்கிறத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ண சாங் தான் இந்த ஒரு சாங். நான் யார் என்று சொன்னாலும் புரியாத. அதுவும் குறிப்பாக இந்த சாங்கில் இந்த ஒரு போர்ஷன் இருக்கு, அப்படியே மியூசிக்கில் நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். சாங்ல இந்த ஒரு லைன் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரு லைனுக்கு நீங்களும் என்ன மாதிரி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே. ஐ படத்துல இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீ இருந்தா ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 சாங் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாங்கில் உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்குங்கிறதையும், அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாங் நான் விட்டுட்டேனாங்கிறதையும், அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.